எப்ஸ்டைன் ஃபைல்ல வந்து ஓபன் ஆச்சு. ஸோ அதை பத்தி ஏதாவது இதுல வந்து இது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் எடுத்திருக்காங்களா? இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா மைக்கேல் ஜாக்சன் நடிப்புல வெளியே வந்திருக்க மைக்கேல் படத்தை பத்தி தான் இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போறோம். ஒரு ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் படம் வந்து எப்படி இருக்கு, விறுவிறுப்பா போதா படம், அவரோட பயோகிராஃபியை வந்து எந்த அளவுக்கு உன்னிப்பா எடுத்திருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரீன் பிளேயும் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஸ்டோரி மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்லோவாக நகர்த்திட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்களா எப்படி? இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிறதே தெரில உங்களுக்கு. இப்போ தான் போய் உட்காந்த மாதிரி இருக்குது படத்தில். அதுக்குள்ளே வந்து இன்டர்வல் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிறதே தெரியல. செகண்ட் ஹாஃபில் வந்து ஆஃப்டர் இன்டர்வல் வந்து கொஞ்சம் ஒரு 10 minutes வந்து லேக் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து அதுக்கப்புறம் அந்த சாங்ஸ் கம்போசிங்கு அவர் அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாக்சன் பிரதர்ஸ்லேருந்து அவர் செப்பரேட்டாக வந்து சோலோவாக நான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போகிறது, அதெல்லாம் இன்னுமே பார்க்குறது கொஞ்சம் சுவாரஸ்யமாக. டான்ஸு மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். நார்மலாக அவர் மைக்கேல் ஜாக்சன்னு தெரியும், அவர் டான்ஸ் ஆடுவார், அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்கும் பொது ஆளுங்களுக்கும் பிடிக்குமா அந்த படம்? தமிழ் டப்பிங்கில் வந்துச்சுன்னா படம் பார்க்குறதுக்கு எல்லாமே சினிமா லவர்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸுக்குமே வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஆஸ் அ மைக்கேல் ஃபேனாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். மொத்தமாகவே டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours தான் படம் ஃபுல்லாகவே. இது பார்ட் 3 வரைக்கும் போகும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எவ்வளோ கம்மியாக காட்ட முடியுமோ அவ்வளோதான் காட்டியிருக்காங்க. அவரோட சைல்டுஹுட்லேருந்து அவர் வந்து நிறைய மிஸ் பண்ண அந்த சைல்டுஹுட், அந்த சின்ன பசங்கள்லாம் வந்து அனுபவிக்கிற சில விஷயங்கள், அந்த டாய்ஸு, அந்த ஃப்ரெண்ட்ஸு, அதெல்லாம் எதுவுமே அனுபவிக்க மாட்டார். ஸோ அந்த இதில் தான் வந்து போயிட்டுருக்கு. ரொம்பலாம் வந்து அவர் சர்ஜரி பண்ணுறது, அவருக்கு நடந்த சில கான்ட்ரவர்சி, அதெல்லாம் எதுவுமே ஃபுல்லாக அதை காட்டலை. ஸோ ஓரளவு தான் காட்டியிருக்காங்க. அவர் ரியல் லைஃப்பில் அவர் இன்டர்வியூஸ்லாம் பெருசாக நான் பார்த்தது கிடையாது. பட் ஆனால் அந்த கேரக்டரை மைக்கேல் ஜாக்சனோட அந்த ஒரு கேரக்டர் 99% வந்து ஸ்க்ரீனில் காட்டியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்கேயுமே வந்து ஜாஃபர் ஜாக்சன் வந்து நடிச்சிருக்காரு, ஒரு ஆக்டிங் அப்படின்ற மாதிரி தெரியல. மைக்கேல் ஜாக்சனே வந்து ஆக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மேனரிசமும் அப்படி தான் இருந்துச்சு, ஒரு சின்ன அசைவுகளும் அப்படி தான் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது கொஞ்சம் கூட எனக்கு டிசப்பாயிண்டடாக ஆகலை. அந்த கேரக்டரில் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அந்த மூவ்ஸ் எல்லாமே. அவர் ஆக்சுவலாக வந்து அந்த வாய்ஸ் ரொம்ப பெக்யூலராக இருந்துச்சு. அது ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணியிருந்தார். அந்த வாய்ஸுமே எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு 3 வருஷமாக அதை ட்ரை பண்ணாங்க மொத்தமாக அதுக்குன்னு சொல்லிட்டு. தோனி படம் எப்படி பயோகிராஃபி இருந்துச்சோ அதே மாதிரி மைக்கேல் ஜாக்சனோட பயோகிராஃபி அந்த அளவுக்கு இம்பாக்டை கொடுக்குதா? கண்டிப்பாக இம்பாக்ட் கொடுக்கும்னு நம்புறேன் நான். ஏன்னா வந்து அந்த விஷுவல்ஸாகவே வந்து உங்களுக்கு அந்த ஆர்ட் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததில்ல. இப்போ வந்து அவருடைய அந்த ரைசிங் ஸ்டேஜ், அவருடைய சைல்டுஹுட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப விண்டேஜ் இருக்கும். 70s 80s அந்த டைமில் இருக்கிற அந்த அட்மாஸ்பியர்ஸ்லாம் வந்து காட்டுறது, சில பல வால்ஸாக இருக்கட்டும். அப்புறம் வந்து வேர்ல்ஸ்வோகன் கார் வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து காட்டுறாங்க. ஒரு மைக்கேல் ஜாக்சன் சின்ன வயசாக இருக்கும்போது. ஸோ அதில் வந்து வேர்ல்ஸ்வோகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்லாம் பார்த்துருக்கு, சில பேர்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த வேர்ல்ஸ்வோகன் காரு, அப்புறம் வந்து அவங்க யூஸ் பண்ணுற காஸ்டியூம்ஸு, காட்டுற பிளேசஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப விஷுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆர்ட்டாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பார்க்குறதுக்கு. ஸோ இம்பாக்டை கண்டிப்பாக கொடுக்கும்னு நம்புறேன் நான். எப்படி அவர் இறந்தாரு அந்த மாதிரி ஏதாவது காமிச்சிருக்காங்களா, இல்லை எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு அவரோட கெரியரை அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி கொண்டு போகிறாங்களா படத்தை, இல்லை எது வரைக்கும் ஃபுல் பயோகிராஃபி இந்த படத்தில் காமிச்சிட்டாங்களா, இல்லை இதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 3 அந்த மாதிரி போகிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்ததுல எப்படி இருந்தது அது? இல்லை அந்த லீடு கொடுத்துருக்காங்க கிளைமேக்ஸில். ஸோ இப்போ வரைக்குமே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அந்த படத்தை வந்து நான் தேட்டரில் பார்த்தது. பிஜிஎம் லெவலில், மியூசிக் லெவலில், ஏன்னா அவரோட பழைய சாங்ஸ்லாம் வந்து அவர் எந்தெந்த பாட்டுக்கெல்லாம் ஆடினாரோ ஆல்பம்லையும் சரி, அவரோட அந்த இண்டிபெண்டன்ஸ் மியூசிக் அதெல்லாம் பண்ணியிருப்பார் இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் எப்படி அதே மியூசிக்கை திருப்பி போட்டு பண்ணியிருக்காங்களா, இல்லை அதோட ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணி சவுண்ட்லாம் மாற்றி குவாலிட்டி மாற்றி திருப்பி ஒரு நியூவாக கொடுத்துருக்காங்களா, எப்படி அது? இல்லை எந்த சவுண்டும் மாற்றல. செப்பரேட்டாக வந்து இந்த படத்துக்குன்னு பிஜிஎம் எதுவுமே கிடையாது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எதுவுமே கிடையாது. அவர் யூஸ் பண்ண சாங்ஸ்லேயே வந்து எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா நார்மல் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது பிஜிஎம்லாம் எதுவுமே சைடில் வரல நான் நோட் பண்ண வரைக்கும். ஸோ அவர் வந்து அடுத்த ஆல்பம் ரிலீஸ் பண்ண போறாரு, ஒரு 10 minutes கழிச்சு, ஒரு 5 minutes கழிச்சு வரப்போகுது அப்படின்னா, அந்த சீன்ஸ் வரப்போகுதுன்னா முன்னாடியே வந்து அதுக்கான அந்த சாங்ஸோட பிஜிஎம் வந்து போட்டுறாங்க. அப்போ கிடைச்சிரும், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த சாங் தான் போட போறாங்க, இது அடுத்து தான் இந்த சாங் தான். அந்த பீடிட்டாக இருக்கட்டும், த்ரில்லராக இருக்கட்டும், பில்லி ஜீனாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வர அந்த சாங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர அந்த மியூசிக்கெல்லாம் நம்மளுக்கு அப்படியே அந்த சீன்ஸ்லேயே ஓடும். அப்படியே ஒரு டான்ஸ் ஆடும்போது அவர் 3 வால்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வால்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் தான்
நினைக்கிறேன். அவர் தான் நினைக்கிறேன். அந்த மூன் வாக்கு வந்துன்னா மைக்கேல் ஜாக்சன் தான் நமக்கு ஞாபகம் வரும். வந்து இன்னொன்னு என்னன்னா, இந்த கிரைம் ஸ்டோரிலாம் இப்ப நடுவுல வந்து லீக் ஆச்சு இல்லையா, இந்த என்ன எப்ஸ்டைன் ஃபைல்ல வந்து ஓபன் ஆச்சு. சோ அத பத்தி ஏதாவது இதுல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க? இல்ல எப்ஸ்டைன் ஃபைல் அதான் நான் சொல்றேன். இப்போ என்னன்னா சைல்ட்ஹுட் அப்புறம் வந்து ஒரு டீனேஜ் தான் காட்டுறாங்க. ஓகே. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்லாம் வந்து அவர் ஃபேஸ் பண்ண டைம்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 அந்த டைம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 20 வருஷமாவே வந்து அந்த ஜாக்சன் பிரதர்ஸ்ன்ற பிராண்ட்ல தான் வந்து அவர் வந்து சாங்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. செப்பரேட்டா வந்து அவர் ஹியூஜா வந்து அவருக்கு யூனிக்கா ஒரு ஸ்டைல் இருக்கு அவர்கிட்ட. ஆடியன்ஸ் வந்து அவரை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவருக்கு என்னன்னா மெயின் என்ன தேவைப்படுதுன்னா ஃப்ரீடம் தேவைப்படுது. அவருக்கு ஃப்ரீடமே கிடைக்காது. எனக்கு ஃப்ரீடம் வேணும், நான் தனியா போய் சோலோவா பெர்ஃபார்ம் பண்ணணும், நான் இந்த யாரோட தயவும் இல்லாம நம்ம வந்து நம்ம பண்ணணும், மியூசிக் பண்ணணும், அந்த மாதிரி. ஆமா. இப்போ நீங்க இந்த ஜாக்சன் பிரதர்ஸ் பாத்தீங்கன்னா 5 பேர் மொத்தம் மைக்கேல் ஜாக்சனோட சேர்த்து. ஸோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது தனியா வந்து பாக்குறது யாரை பார்த்தோன்னா மைக்கேல் ஜாக்சன் தான் பாக்குறாங்க. ஸோ ஆடியன்ஸ் என்ன விரும்புறாங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் மட்டும் தான் விரும்புறாங்க. ஸோ அந்த இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 20 வருஷமா வந்து அந்த பேண்ட்ல இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, ஒரு ஸ்டேஜ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவார், இந்த மாதிரி நான் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றா பண்ண மாட்டோம், நான் தனியாக போயிட்டு பண்ண போகிறேன், இதுதான் எங்களோட கடைசி பெர்ஃபார்மன்ஸ் தான், நாங்கள் அஸ் அ பிரதர்ஸாகவும் நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணுறது, இதுக்கப்புறம் நான் தனியாக தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இந்த கான்ட்ரவர்சி போச்சு, சோனி கான்ட்ரவர்சி, அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அவருக்கும் அந்த சோனி அது எப்போ 70s 80sலயே இல்லை அதுக்கப்புறம் தான் அது. ஓகே, அதெல்லாம் வரல, காட்டல இதில், அதெல்லாம் காட்டல. ஸோ நான் வந்து எதுக்கு வெயிட் பண்ணுறேன்னா அந்த சோனி கான்ட்ரவர்சி தான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா சோனி கான்ட்ரவர்சி காமிச்சிட்டாங்கன்னா படத்துல தி டோன்ட் ரியலி கேர் அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். அந்த பீட் மீ ஹேட் மீ யூ கேன் நெவர் கெட் மீன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் புரியாதவங்க கூட எஞ்சி ஆடுவாங்க. அந்த மாதிரி சாங்ஸ் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஸோ மொத்தமா வந்து இதுல காமிச்சிருவாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் அது வரல. நான் அடுத்த பாட்டுக்கு வந்து வெயிட் பண்றேன் ஈக்கரா. அவங்கவுங்க அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு சில பேருக்கு வந்து இப்போ சில பேருக்கு பிடிக்கல, சில பேருக்கு வந்து நிறைய பேர் ஆனால் சொல்கிறாங்க நான் படம் நான் என்ஜாய் பண்ணேன், அவரோட அந்த 3 வால்க்காகவே நான் வந்து போனேன், அதுவும் இல்லாமல் அவர் மாதிரியே ஒருத்தர் வந்து நடிச்சிருக்காரு, அவரோட எல்லாமே பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே வந்து இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள்லாம் சொல்லும்போது, சரி நம்ம வந்து இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணாமல் வேற எந்த படத்துக்கு பண்ணுறது? ஏன்னா டான்ஸுங்கிறது ஒரு பெரிய கலை. அது வந்து அது வந்து நம்ம ஒரு உடம்புக்கும் வந்து அமைஞ்சு வரணும். அப்படி ஒருத்தருக்கு அமைஞ்சு உலகத்தையே வந்து திரும்ப பார்க்க வச்சிருக்காருன்னா அவரோட படத்துக்கு நம்ம போய் செலிப்ரேட் பண்ணாம வேற யார் படத்துக்கு? கண்டிப்பா. இங்க நமக்கு வந்து பிரபுதேவா தான், வேற நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஃபர்ஸ்டா நமக்கு தெரியறது அப்போலேருந்து நம்ம சின்ன வயசுல இருந்து பாக்குறதுனால நமக்கு பிரபுதேவா ஒரு மெயினா தெரியவாரு. அவரையும் இங்க வந்து இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் சொல்லுவாங்க. ஸோ அவரும் இதே மாதிரி ஒரு பயோகிராஃபில நடிச்சாருன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் அது தேவையில்லாம எனக்கு என்னன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டா பண்ணவே முடியாது. இவர் மாதிரி பண்ண அதுதான் வந்து சில கமெண்ட்ஸ்லாம் நான் பாக்குறேன். என்ன சொல்றாங்கன்னா மைக்கேல் ஜாக்சனோட பயோகிராஃபியை நடிக்கிறதுக்கு அந்த வீட்டுல இருந்தா இன்னொரு பிளட் தான் நடிக்கணும். ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. ஸோ அப்படின்ட்டு ஏன்னா நானே அதான் ஆச்சரியப்பட்டு பார்க்குறேன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, அப்படியே இருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அது வந்து அப்புறம் வந்து அந்த மூன் வாக் பற்றி பேசியிருந்தீங்களா, அந்த மூன் வாக் வந்து என்னன்னா ஒரு சும்மா அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, மூன் வாக்னா ப்ராக்டிஸ்லாம் பண்ணல, ரிஹர்சல்லாம் பார்க்கல, அவர் சும்மா அப்படியே கேன்சரில் வந்து பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடும்போது ஜஸ்ட் அது ஏதோ போட்டிருக்காரு. ஸோ அதுலேருந்து தான் மூன் வாக் கிரியேட் ஆயிருக்கு. அந்த மூன் வாக் வந்து ஃபர்ஸ்ட் பில்லி ஜீன்ன்ற ஒரு ஆல்பம். ஸோ அந்த பில்லி ஜீன் சாங்ல தான் ஃபர்ஸ்ட் வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்கு, ரெஸ்பான்ஸ் நல்லா வெறித்தனமான ஃபேன்ஸாக இருக்கும். இல்லை எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் மைக்கேல் ஜாக்சன். அப்போ நல்ல ஒரு டான்ஸை வந்து நம்ம பார்க்கணும், ஒரு மைக்கேல் ஜாக்சனை வந்து ஒரு ரீயூனியன் பண்ணணும் அப்படின்னா நம்ம போயிட்டு தாராளமாக பார்க்கலாமா இந்த படத்தை? கண்டிப்பாக. அந்த இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் என்ன இதில் வந்து அவர் எவ்வளோ பெரிய ஆள்னா, இன்டர்நெட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவர் வேர்ல்டு லெவலில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து தெரியப்படுற ஒரு ஆள். ஓகே. ஸோ நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுடைய அம்மாலாம் இருக்காங்களே, நம்மளோட ரொம்ப ஏஜ் அதிகமாக அவங்களுடைய ஒரு 70 வயசுல ஒரு 80 வயசுல கூட அவங்க கிட்ட போயிட்டு மைக்கேல் ஜாக்சன் யாருன்னு தெரியுமான்னு கேட்டா, தெரியுமா இப்போ அந்த டான்ஸ்ல ஆடுவானே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ். இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து இப்போ இருக்கிற அந்த ஜென்சி 90s கிட்ஸ்க்குலாம் ஆல்மோஸ்ட் மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் தெரியும். ஸோ ஜென்சி கிட்டலாம் வந்து இப்போ யார் ரொம்ப ஃபேமஸ்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்வாங்க, அப்படி இல்லைன்னா வந்து லியானோ மெஸ்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் அவங்கள கூட சில பேருக்கு தெரியாது. இப்போ சில பேருக்கு மீன்ஸ்னா இப்போ 90s பிறந்தவங்க, முன்னாடி 80s 70s பிறந்தவங்கலாம் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ யாருன்னு கேட்டால் தெரியாது.
ஆனால் மைக்கேல் ஜாக்சன் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியும். ஒவ்வொரு வீட்லையும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் மைக்கேல் ஜாக்சன். அந்த முடி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருப்பாரு, ஏதோ ஒன்று. ஆனால் மைக்கேல் ஜாக்சன் தெரியும்னு சொல்றாங்க. அந்த மைக்கேல் ஜாக்சன் தெரியாது. ஆக்சுவலாக சொல்ல போனா 2K கிட்ஸுக்கு தான் இப்போ தெரியுமான்னு தெரியாது. மைக்கேல் ஜாக்சன் தெரிஞ்சாலும் அவர் வந்து யாரு எவரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் எழுதும். பழைய ஆளுங்களுக்குலாம் தெரியாம கண்டிப்பா இருக்கவே இருக்காது. பழைய ஆளுங்களுக்குன்னா ஒரு 90s கிட்ஸுக்கு, மெயினா 90 கிட்ஸுக்கு, 90s கிட்ஸ் 2K கூட வந்து இந்த ஸ்டார்டிங் ஆமா அவங்களுக்கு தெரியும். இப்போ பிறகுறவங்களுக்கு ஹிஸ்டரியை தோண்டி பார்த்தா தான் அவர் யார், இவ்வளவு பெரிய டான்ஸரா, அவர் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணியிருக்காரா சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய வரும்போது ஒருவேளை கொண்டாடலாம். ஏன்னா அவங்களுக்கு பத்தி தெரியாதனாலதான் இப்போ படம் வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சில ஃபேன்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவரை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ வந்து இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நான் பார்க்கல, பட் ஆனா வந்து அவரை பத்தி அந்த இவர் சொல்றதை வச்சு நம்ம சொல்லும்போது படம் வந்து பயங்கரமா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த படம் பார்க்கணும்னா நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, விருப்பப்படலைனாலும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காவது வந்து போயிட்டு நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கலனாலும் அந்த ஒரு ஃப்ரேம், அந்த ரெட்ரோ ஃப்ரேம் உங்களுக்கு அந்த பழைய காலத்துக்கு போகணும், அந்த பழைய காலத்துல எப்படிலாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, அது மாதிரி அனுபவம்லாம் நீங்க உங்களுக்கு தெரியணும்னா அது நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல தான் அது பார்த்தா நல்லா இருக்கும். ஸோ போய் தியேட்டர்ல பாருங்க. படத்துலேயே பார்த்தா கூட அவங்க அம்மா கேட்பாங்க, மைக்கேல் ஜாக்சனோட அவங்க அம்மா வந்து கேட்பாங்க என்னன்னா வந்து, நீ உன்னோட வயசுல உன்னோட ஏஜ்ல இருக்கவங்க கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, அவங்க கூட விளையாடு, வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம், எனக்கு தான் வந்து இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஸ்னேக்லாம் வந்து வளர்ப்பாரு. ஓகே, ஸ்னேக் வச்சு பாம்பு சொல்றீங்க? ஆமா, பாம்பு வளர்ப்பாரு, ஒட்டகச்சிவிங்கி வளர்ப்பாரு, அப்புறம் சின்பான்சி ஒன்று கூட வச்சிருப்பாரு. இவங்க தான் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ அவர் எதை பார்த்து ஸ்கேர் ஆகினாரு சின்ன வயசுல அப்படின்னா, அவரோட கலரை வச்சு, அவரோட பிளாக்கா இருப்பார் இல்லையா, ஸோ அதை வச்சு வந்து அவங்க நிறைய வந்து கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே அவர் ஒதுங்கி இருந்துருவாரு. அப்பாவை வந்து அப்பான்னு சொல்ல மாட்டாங்க, சார்ன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ரொம்ப தூங்கவே விடாம, படிக்கவும் விடாம, பிராக்டிஸ் பண்ணி வச்சு தங்கல் படத்துல எப்படி அமீர் கான் பண்ணுவாரோ அந்த மாதிரி அவரை வந்து ஒரு மியூசிக் கிளப்பி விட்டு ஒரு பக்கம் ஸ்ட்ரிக்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு காணியிருக்காரு. அதுல இருந்து தான் அவர் வந்து இண்டிபெண்டா நம்ம வந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீடம் வேணும், கவர்மெண்ட்டும் இப்படி இருக்கு, இது மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆமா, அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதான் சொல்றேன்ல, இங்கிலீஷ் வந்து நமக்கு அந்த அளவுக்கு பாட்டு பாடுற அளவுக்குலாம் வராது, புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் அந்த சாங்கோட டைட்டில் சொல்றேன். ஆமா, ஸோ அந்த பாட்டுக்காகவே சரி ஓகே இது எப்படிலாம் பண்ணியிருப்பாரு, இப்போ சினிமாவில் பொறுத்த வரைக்கும் அதை கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கும் நமக்கு. அது ஸோ அதெல்லாம் இருக்கும்னு நினைச்சேன். ஸோ இப்போ பாட்டு இன்னும் ஒரு பார்ட் 2 பார்ட் 3ல வந்து அதை காமிப்பாங்க போல இருக்கு. நம்ம வெயிட் பண்ணுவோம் நம்ம அதுக்காக. இல்லைங்க, இதுலயே வந்து ஓப்பனா சொல்றாங்க அவர் எந்த அளவுக்கு வந்து ஸ்வீட் ஆர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சில அங்கங்க ஒரு சில பல சீன்ஸ்லாம் வரும். அதுலயே தெரியும் இவர் அப்படி பண்ணியிருப்பாரு. சப்போஸ் நீங்க வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வந்து பார்த்துட்டு இவர் வந்து தப்பான ஆளாக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்க தப்பா அவரை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்க. அட்லீஸ்ட் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்து அவருடைய ஹிஸ்ட்ரிஸ் தெரிஞ்சுக்குங்க. மைக்கேல் ஜாக்சன் ஹிஸ்ட்ரின்னு போட்டால் வரும் உங்களுக்கு. அப்புறம் வந்து அவர் ஸ்கின் வந்து சேஞ்ச் பண்ணுறாருல, ரொம்ப ஒயிட்டாக மாறினது, கருப்புல பிளாக்லேருந்து ஒயிட்டாக மாறினது. அது எதுக்குன்னா வந்து அவருக்கு சின்ன வயசுலேயே வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்குது, அதையும் காட்டுறாங்க. ஓகே. ஸோ கருப்பாக போடுறது வந்து அவமானமாக நினைக்கல, அது பெருமையாக தான் நான் நினைக்கிறேன். நான் கருப்பாக போடுறது எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் பாருங்க. இப்போ புரிதல் வந்து எப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே எனக்கு கூட வந்து இப்போ நீ சொல்லும்போது தான் நீங்கள் சொல்லும்போது எனக்கே புரியுது. இந்த மாதிரி ஓகே அவர் அவமானப்பட்டதுக்காக அது ஸ்கின்னை மாற்றல, ஒரு அலர்ஜி அவருக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக அலர்ஜி ஆனதுனால அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு, ஃபேஸ் வந்து ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் கூட நினைச்சேன். ரொம்ப நாள் இதே நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ புகழ்பெற்ற ஒருத்தர் வந்து இவ்வளோ நல்லது செய்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஸ்கின்னுக்காக ஒரு சேஞ்ச் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். பட் அது வந்து அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால பண்ணியிருக்காரு அவரு. ஸோ அதுக்காக பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்கள் ஸ்பாய்லர் நிறைய விஷயம் பண்ணிட்டோம், அதுக்காக நீங்க வந்து இதுதான் கதையா இவ்வளவுதான் மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. என்னதான் வாய் வழியா சொன்னாலும் உங்களுக்கு வந்து அது கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. இப்போ எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவரை பத்தி சொல்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நன்றி. இதெல்லாம் வராது என்னங்க, இதெல்லாம் வராதுன்றீங்க. உலகம் ஃபுல்லா இருப்பாங்க இல்லையா ஃபேன்ஸ், அந்த மாதிரி இவரு ஒரு ஃபேனு. ஸோ இவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால சரி இவர் வாயிலேருந்தே வர வைக்கலாம் எல்லாத்தையும். படத்தை பார்த்துட்டாரு, ஸோ நம்ம ரிவ்யூ எப்படியோ பண்ண தான் போகிறோம். ஸோ நமக்கு முன்னாடியே பார்த்துட்டாரு. ஸோ அவர் மூலயமா
இந்த படம் எப்படிலாம் இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இதே மாதிரி இருக்கிறவங்க எல்லா ஃபேன்ஸும் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுச்சு. சரி, அதனால தான் இவரை வச்சே நான் ரிவ்யூ கொடுக்கலான்னு இன்னைக்கு முடிவு பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து லைக், கமெண்ட்டு, ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு. யாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்றதே கிடையாது, லைக்கும் பண்றது கிடையாது. தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட்டுல தான் அடுத்தது நான் வந்து வீடியோ தொடர்ந்து போட முடியும். நீங்க சப்போர்ட் பண்ணல, இதை வந்து இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து தொடர்ந்து இயங்குறதுக்கு எனக்கே ஒரு டவுட் வரும். செல்ஃப் டவுட் வரக்கூடாது, அது உங்ககிட்ட தான் இருக்காது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க.